ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 17 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னடா இவன் ஒரே டைலாகே திரும்ப திரும்ப சொல்கிறானே அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருந்தால் தான் நம்ம சேனலில் புது அனிமே எல்லாத்தையும் போட முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 17. நம்ம ஹீரோ இப்போ அடுத்த நாள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நேற்று நைட்டு நீங்கள் 4 ஹீரோஸும் ஒத்துமையா இல்லைன்னா நான் உங்களை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னாச்சு மாஸ்டர் அப்படின்னு ரஃப்டாலியா கேட்குறா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. விக்டோரியா அந்த இடத்துக்கு வந்துட்டு வின் பிரசன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டியை ஒரு வின் பிரசன்குள்ளே பிடிச்சி வச்சிருதா. ப்ளீஸ் அவளை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ கத்துறா. அவள் முடியாது அப்படின்னு சொல்கிறா. உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ மற்ற ஹீரோஸ் கூட சேர்ந்து போராடு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ கண்டிப்பாக என்னால் அது மட்டும் முடியாது அப்படின்னு சொல்கிறான். இன்னியை ரைஸ் பண்ண ஹீரோ மற்ற 4 ஹீரோஸும் சேர்ந்தா மட்டும்தான் அந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரை கேட்டுக்கிட்டதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். ஒழுங்கு மரியாதையாக மற்ற ஹீரோஸ் கூட சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாற்ற அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்கிறான். சரி அப்படின்னா உனக்கு இன்னொரு ஆப்ஷன் தரேன். உன்னால் தனியாகவே ஜெயிக்க முடியும்னு என்ன நம்பவை, என் கூட போட்டி போடு அப்படின்னு சொல்லவும் அந்த ஃபிலோலியோ குயின் அந்த டிராகனையை ஒரு செகண்டில் போட்டு தள்ளிட்டா. அவள் ரொம்பவும் ஸ்ட்ராங். பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடி ஆகிட்டு ரேஜ் ஷீல்டை ஆக்டிவேட் பண்ணுறான். ஆனால் விக்டோரியா அதை ஜாம் பண்ணி அதை ஆக்டிவேட் ஆகாத மாதிரி பண்ணிடுதா. நீ சண்டை போட தேவையில்லை, உன் டீமில் இருக்கிற எல்லாருமே ஒருத்தின் ப்ரூவ் பண்ணணும், உன் டீமில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லவும், அது எதுக்காக அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அப்படின்னா தான் நீங்கள் தனியாக இருந்தே அந்த வேவ்ஸை தடுப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஃபீலோ நான் ஒன்று தான் என் கூட சண்டைக்கு கூப்பிடுறேன், நீயும் அவன் டீமில் ஒருத்தி தானே, உன்னால் முடியாதா அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சண்டைக்கு ரெடி ஆகிறா. ஆனால் நம்ம ஹியூமன் ஃபார்மில் மட்டும்தான் சண்டை போடணும் அப்படின்னு அவள் சொல்கிறா. இவ்வளோ ஓகேன்னு சொல்கிறா. இப்போ ஒரு பேரியரை கிரியேட் பண்ணி நம்ம ஃபீலோவும் விக்டோரியாவும் மட்டும் அந்த பேரியருக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபீலோ என்ன தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலுமே நீ ரொம்பவும் ஸ்லோவாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீலோவை அடிச்சு போட்டுட்டு இருக்கா. விக்டோரியா எதுக்காக ஃபீலோவை சூஸ் பண்ணா, ரஃப்டாலியாவை தானே சூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஃபீலோ நீ அடிக்கிறதே ட்ரை பண்ணாதான் உன்னோட மேஜிக்கை பயன்படுத்த அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ்வளோ சரி ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவளை அட்டாக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறா. இதெல்லாம் சின்ன குழந்தைங்க விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை அசால்ட்டாக தடுத்துட்டு, நீ ரொம்பவும் ஸ்லோவாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோவை போயிட்டு அவள் அடிக்கிறா. இப்படியே போய்கிட்டு இருந்தா நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, மெல்ட்டி இங்கே பாரு, நான் அவள் அசந்த நேரம் பார்த்து நீ இதிலிருந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறா. நம்ம ஹீரோ ஷீல்டை வச்சு தடுத்துமே அந்த அட்டாக் அவனை பாதிக்குது. இதுக்கு பேர் தான் சீட்டிங். அதை நான் அலோவ் பண்ண மாட்டேன். என்ன ஃபீலோ வருத்தப்படுறியா? ஆனால் உன்னோட மாஸ்டர் எதுக்காக இப்படி பண்ணா தெரியுமா? ஏன்னா அவனுக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, நீ ரொம்பவும் வீக்காக இருக்க, அதனால தான் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒன்றும் வீக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ அவளை அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறா. ஆனால் திரும்பவும் அவள் தான் அட்டாக் வாங்கி கீழே விழுறா. மாஸ்டர் நஃபுமி என்னாச்சு அப்படின்னு ரஃப்டாலியா கேட்கவும், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அங்கே விக்டோரியா என்னடான்னா அந்த ஏரில் இருக்கிற மொத்த மானாவையும் உறிஞ்சிழுக்கிறா. இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவ்வளோ மானா பவரை இழுக்கிறதா நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டி ஆச்சரியப்படுறா. ஃபீலோ உன்னால் ஜெயிக்க முடியும், ட்ரை பண்ணு, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஹீரோ நம்ம விக்டோரியா கிட்ட சொன்னதை அவள் யோசிச்சு பார்க்குறா. இப்போ ஃபீலோவுமே அவளோட மேஜிக் பவர் அவ்வளோத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு விக்டோரியாவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அவள் ஈஸியாக தடுக்கிறான். ஆனால் அப்பவும் ஃபீலோ விட்டு கொடுக்காம அவளை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது விக்டோரியாவோட பேரியர் உடஞ்சி ஜஸ்ட் ஒரே ஒரு கீரல் அவள் கன்னத்தில் பட்டுருது. எனக்கு தெரியும் ஃபீலோ உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியாவும் நம்ம ஹீரோவும் சொல்கிறாங்க. நான் தோற்று போக மாட்டேன், என் மாஸ்டர் நஃபூமியை உங்களை கொல்ல விட மாட்டேன், நான் ஒன்றும் வீக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜியே இல்லாமல் ஃபீலோ போய் அவளை அடிக்கிறா. ஃபீலோ நீ ஜெயிச்சிட்ட, நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா சொல்கிறா. இப்போ மெல்ட்டி ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. மாஸ்டர் அதை பார்த்தீங்களா, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீ ரொம்பவும் ஆசமான பொண்ணு ஃபீலோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்ட ஃபீலோ அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோவும், ஆமாம் இது எல்லாமே ஒரு டெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் இது ரொம்பவும் சீரியஸான டெஸ்ட்டு, நீ இறந்து போகக்கூட சான்ஸ் இருக்குது, உன்னோட ஷீல்டு ஹீரோவோ இறந்து போயிருப்பாரு, ஆனால் பரவாயில்ல நீ பாஸ் பண்ணிட்ட, நீ தான் இனிமேல் நெக்ஸ்ட் ஃபிலோலியல் குயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை தூக்கி ஃபீலோவோட தலையில் வைக்கிறா. அப்போ இனிமேல் எல்லா ஃபிலோலியல் பேர்ட்ஸுக்கும் ஃபீலோ தான் குயினா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஃபீலோவோட தலையில் இருக்கிற அந்த கிரீடம் மறைஞ்சு ஒரு முடி ஒன்று தூக்குது. இதுதான் ராயல்ட்டிக்கான அடையாளமா அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கேட்குறா. இந்த கவலைக்கு தான் அவளை பிரின்சஸாக காட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஃபீலோ எடுத்தா திரும்பவும் வளர்ந்துருது. நீ இதை எத்தனை தடவை எடுத்தாலும் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா சொல்கிறா. நம்ம ஹீரோ அந்த கேவலுக்கு செக் பண்ணி பார்த்தா அவளோட ஸ்டேட்டஸ் அண்ட் லெவல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி அவள் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கா. உனக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும், எனக்கு இந்த சேவல் கொண்டெல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இல்லை உனக்கு இது புரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இப்போ அடிபட்டிருந்ததை அவள் ஹீலிங் பண்ணுறா. அவளோட அந்த ஒரு கேவலுக்கை எடுத்து அவனோட ஷீல்டுக்குள்ளே போட்டோன்னே இப்போ நிறைய புது ஷீல்டு அன்லாக் ஆகுது. ஆனால் அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுற லெவலுக்கு நம்ம ஹீரோவோட லெவல் இன்னும் இன்க்ரீஸாக இல்லை. நம்ம ஹீரோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெல்ட்டி வந்துட்டு, எனக்கு ஒரு டவுட்டு,
நீங்கள் ஃபீலோவை டெஸ்ட் வைக்கிறதுக்காக தான் என்ன கைதி மாதிரி பிடிச்சு வச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அதுக்காக தான் இப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு கேட்கவும், ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியாவை பேர்ட் ஃபார்முக்கு மாற்றி அவள் தலைமையில ஏறி இருந்து மெல்ட்டி ரைடிங் பண்ணிட்டு இருக்கவும், நானும் இதே மாதிரி பெருசாக மாறணும் அப்படின்னு ஃபீலை சொல்லுவோம். அதுக்குள்ளே உன் தலையில் 3 கவுளிக்கு வந்துடும் பரவாயில்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஐயோ அது மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ காமெடி பண்ணிட்டு இருக்கா. அந்த ரைடு செம்ம ஜாலியாக இருந்தது அப்படின்னு மெல்ட்டி சொல்லுவோம். நம்ம ஏன் ஒரு பார்ட்டி கொண்டாடக்கூடாது, ஏன்னா ஃபீலோ வந்து குயினாக இருக்கா, அதுக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோவோட இந்த பதவியேற்பு விழாக்கு நீங்களும் கொஞ்சம் வந்து வேலை அப்படின்னு சொல்லி மெல்ட்டியும் ரஃப்டாலியாவையும் சேர்த்து தூக்கிட்டு போயிருந்தாங்க. இப்போ நைட் ஆன உடனே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. இவங்க ஒரு கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி நம்ம ஃபீலோ குயின் மாதிரி உட்காந்து அதுக்கப்புறமா டான்ஸ்லாம் ஆடி நம்ம ஹீரோவை வச்சு சில காமெடிகள்லாம் பண்ணி ஒரு வழியாக பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு எல்லாருமே தூங்கியிருந்தாங்க. அப்போ நம்ம ஹீரோ தனியாக நின்றுட்டு இருக்கும்போது விக்டோரியா அவன்கிட்ட வந்து பேசுகிறா. என்னைக்காச்சும் உன் மேலே வந்த கெட்ட பேரை போக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கியா அப்படின்னு அவன் கேட்கவும், நான் எது சொன்னாலும் யாரும் எப்படியும் நம்ப போகிறதில்ல, ஸோ நான் எதுவும் ட்ரை பண்ணல அப்படின்னு அவன் சொல்லவும், ஆனால் நீ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டேன்னா நீ செஞ்ச தப்பில் குற்ற உணர்ச்சியோடு இருக்க அப்படின்னு சொல்லி தானே மற்றவங்க நினைப்பாங்க அப்படின்னு அவள் கேட்குறா. நீ சொல்கிறதோ கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் உங்களை திரும்ப அனுப்பும்போது பக்கத்தில் ஒரு ஹீரோ இருக்கிற இடத்துல கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு விக்டோரியா சொல்லுவான். அப்போ நீ எங்கள் கூட வரலையா அப்படின்னு கேட்குறான். என்னால் வர முடியாது, ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, ஒரே ஒரு ஹீரோ இல்லைன்னா கூட அந்த வேவ்ஸை சமாளிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ கஷ்டமானதா அந்த வேவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். எத்தனை வேவ்ஸ் வரப்போதுங்கிறத என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஆனால் நீ ஒரு விஷயத்தை மட்டும் சூஸ் பண்ணணும், ஒன்று இந்த உலகத்தை இல்லைன்னா இந்த மக்களை, ஏதாச்சும் ஒன்று தான் உன்னால் காப்பாற்ற முடியும். இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு நினச்சேன்னா அது ரொம்பவே ஈஸி தான் அப்படின்னு அவள் சொல்லவும், ஒருவேளை இந்த மக்களை நான் காப்பாற்றணும்னு நினச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அது ரொம்பவும் உனக்கு கஷ்டமானதாக இருக்கும் அப்படின்னு அவள் சொல்லவும், உனக்கு இதெல்லாம் பற்றி எப்படி தெரியும்னு கேட்கவும், நான் ஆல்ரெடி நிறைய விஷயங்களை மறந்துட்டேன், ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள ஹீரோஸ் இதை சொன்னது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு அவள் சொன்ன உடனே, ஆமாம் நீ மற்ற ஹீரோஸை போய் கன்வின்ஸ் பண்ணாமல் எதுக்காக என்கிட்ட வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். மற்ற எல்லா ஹீரோஸை விடவும் நீ தான் எனக்கு ஒர்த்தியானவனா தெரிஞ்ச அப்படின்னு சொல்லவும், எதனால் அப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா நீ தான் ஃபியூச்சர் ஃபிலோலியோ குயினை வளர்த்துருக்க, ஃபியூச்சர் ஃபிலோலியோ குயினை வளர்த்தவன் கண்டிப்பாக ஒரு மோசமானவனாக இருக்க மாட்டான், ஸோ நீ தான் இந்த உலகத்தை காப்பாற்றுவேன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அந்த ரேஜ் ஷீல்டை யூஸ் பண்ணால் என்னால் ஓரளவுக்கு இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நீ அதை யூஸ் பண்ண தான் போறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதோட மேஜிக் பவர் எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கிறா. இப்போதைக்கு இது உன்னோட கண்ட்ரோல்குள்ளேயே தான் இருக்கும், ஆனால் இது என்றைக்குமே ஆபத்து தான் அப்படின்னு அவள் சொல்கிறா. என்னதான் நீ என்னை கொல்லுவேன்னு சொன்னாலும் நீ ரொம்ப நல்ல பொண்ணு விக்டோரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், விக்டோரியாவோட பாஸ்ட் லைஃப்பில் இருந்தால் அந்த ஹீரோ அவளை பார்த்து நீ நல்ல பொண்ணு விக்டோரியா அப்படின்னு சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. நான் மற்ற ஹீரோஸ் கூட சேரவனா இல்லையாங்கிறது கன்ஃபார்மாக எனக்கு தெரியாது, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவன் மடியில் இவா படுத்துக்கிடுறா. ஹே விக்டோரியா, உன்னை ஒரு ஹீரோ தானே வளர்த்தான்னு சொன்னேன், அது ஷீல்டு ஹீரோவா அப்படின்னு கேட்கவும், எனக்கு தெரியலை அப்படின்னு அவள் சொல்கிறா. ஆனால் இந்த மாதிரி பாசமாக பார்த்துக்கிட்டதை மட்டும் என்னால் மறக்க முடியாது அப்படின்னு அவள் மனசுக்குள்ளே நினைக்கிறா. இங்கே மற்ற 2 ஹீரோஸும் ஒரு குகைக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே தான் வந்துட்டு கார்டினல் வெப்பனான ஒரு லெஜெண்டரி வெப்பன் இருக்கும். அதுக்குள்ளே போய் அவங்க பார்க்குறாங்க, பார்த்தா ஒன்றுமே இல்லை. அவங்க வேணும்னே தான் இதை பண்ணியிருக்காங்க, எல்லாரும் குனிங்க அப்படின்னு சொல்லிட்டு போ ஹீரோ சொல்கிறான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அந்த 2 ஹீரோஸும் இறந்து போயிட்டாங்களா என்னன்னு தெரில. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. போ ஹீரோவும் ஸ்வாட் ஹீரோவும் உயிரோடு இருக்கானா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் கதையே சும்மா வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.